ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்கியராஜ் பிரதர் இப்போது பிரேயர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொன்னது, அடுத்த தடவை வரும்போது சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் எனக்கு அற்புதங்கள் நடைபெற்றதை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று கடவுள் எனக்குள்ள ஒரு வாஞ்சியை கொடுத்த நிமித்தமாக பிரதர்கிட்ட சொன்னேன். சரி சொல்லுங்க என்று சொல்லி சொன்னார்கள். இது உயிருள்ள சாட்சி. லைவ்ல டெலிகாஸ்ட்ல பாட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் குடும்பமாக ஒரு 5 வருடம் புதியமுத்தூரிலே, அதாவது அக்கா மகளை கெட்டது நிமித்தமாக நான் பணியாற்ற செய்திருந்தேன். அங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு சரியான வருமானம் கிடையாது. நாங்கள் தனியாக ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த வாடகை 2000 வாடகை. அப்பொழுது என் மனைவிக்கும் எனக்கு சரியான வேலை கிடையாது. அப்பொழுது என் மனைவி ஒரு ஸ்கூல்ல, அதுவும் 12th தான் முடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு சார் பழக்கத்து நிமித்தமாக யூகேஜிலே அவளை டீச்சராக பணி செய்ய வைத்தார்கள், பிரிகேஜிலே. அதன் பிறகு ஒரு வருஷம் கழிச்சு எல்கேஜி, அடுத்து யூகேஜி. இந்த யூகேஜி படித்து அப்படியே போய்கொண்டு இருக்கும் பொழுது அவளுக்கு 3000 சம்பளம். அந்த நேரத்தில் கொரோனாங்கிற நோய் நிமித்தமாக திரும்பியும் வருமானம் எல்லாம் கட்டானது. அப்பொழுது எனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் இருக்கும்போது, இந்த தண்ணி வண்டி, அதாவது இந்த வீடு வீடா போய் தெரு தெருவா தண்ணி கொடுக்கறதுனால அந்த ஒரு டேங்கு 1500 தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம்னா டிரைவருக்கு அதுக்கு ஒரு 400 சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வேலை ஒவ்வொரு தெருவா போய் எக்காவும் அங்க வாங்கன்னு கூட்டு போய் 10 ரூபா காசு, நான் அது 1500 அதை கலெக்ஷன் பண்ணி எனக்கு ஒரு 400 கிடைக்கும். இப்படி கொரோனா டைம்ல என் தேவன் எனக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலையை கொடுத்த. இப்படிதான் எங்களுக்கு கொரோனா டைம்ல அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாக இருக்கிற வேலையில போன வருடம், அதாவது நான் புதியமுத்தூர்ல இருக்கும்போது ஒரு ஜவுளி கடை வைத்திருக்கவங்களுக்கு அடிக்கடி நான் மதுரைக்கு அவங்களுக்கு நான் ஆக்டிங் டிரைவரா போவது உண்டு. அப்பொழுது அவர்களிடம் அடிக்கடி நல்ல பழக நிமித்தமாக அவங்க கார் 12 லட்சம். அந்த 12 லட்சம் காரு என்னிடம், நான் அவர்களிடம் கேட்டேன், கிறிஸ்துமஸ்க்கு நாங்க ஃபேமிலியா போனோம், கொஞ்சம் காரு கிடைக்குமா என்று சொன்னேன். அவங்க உடனே பிரதர் நீங்க எடுத்துட்டு போங்க என்று சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 12 லட்சம் காரை என்ன நம்பி கொடுக்காங்கன்னா என் தேவன் பெரியர் என்று அப்பவுமே நான் கண்ணீர் விட்டு அழுதது உண்டு. அந்த கார நிமித்தமா தாங்க போன வருஷம் நாங்க இங்க டிசம்பருக்கு நாங்கள் இங்க வந்தது உண்டு. ஆனால் அந்த புதியமுத்தூர்ல இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக கேரல் ரவுண்ட் அங்கே நடப்பது உண்டு. அந்த புதியமுத்தூர்ல நிறைய சபை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தெருவும் போனோம்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆகும். அந்த 8 மணி நேரத்துக்காக என்ன கிறிஸ்துமஸ் வேடம் போட சொன்னாங்க. என்னால முடியாது, எனக்கு தோல்லாம் ரொம்ப வெள்ளையா இருக்கு, அதனால ரொம்ப வேக்கவும், அதனால வேண்டவே வேண்டாம்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன். பிரதர் நீங்க போடுங்கன்னு சொன்ன உடனே 7 மணிக்கு நான் உடை அணிந்தேன். கிறிஸ்துமஸ் தாத்தா வேலை உடையை 7 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு அணிந்து நான் கலத்தும் போது விடிய காலம் 3 மணி. 8 மணி நேரம் ஒவ்வொரு வீடா, அதுவும் கண்ணு சரியா தெரிய செய்யுது. ஒரு கம்பை பிடிச்சுதான் அப்படியே தட்டி எல்லாம் போனது உண்டு. அப்படிலாம் நிறைய ஆசீர்வாதத்தை என் தேவன் எனக்கு கொடுத்தார். அங்க இருந்து நேர கிறிஸ்துமஸுக்கு இங்க வந்தா இம்மானி பிரதர் சொன்னாங்க, நீங்க கிறிஸ்துமஸ் வேடம் போடுங்க. அப்பல வேண்டவே வேண்டாம் இல்ல, நீதான் போடுனாப்ல. சரி என்னன்னு சொல்லி இங்கேயும் கிறிஸ்துமஸ் வேடம் போட்டு அன்னைக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு முன்னாடி ஆயத்த ஆராதனை, அப்ப வாகனத்தையில விட்டுட்டு தான் ஆயத்த ஆராதனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். நாங்க நற்கரணை எடுத்துட்டு நான் என் ஃபேமிலி எல்லாம் கார்ல போயாச்சு. போனாங்க 10:30 மணி, 10:45 ஆயிட்டு. நாங்க ஃபுல்லா இருக்கல, முக்கவாசிலே நாங்க போய் கார்ல நாசரேத்து போறோம். அங்கே சாப்பாடெல்லாம் சரியான கூட்டமா இருக்கு. அங்கேயும் சரின்னு ஒரு வழியா சாப்பிட்டு 11 மணி 11:15 வண்டி எடுத்தேன். அங்க போகும்போது மணி 12:30 1 மணி இருக்கும். அங்க போயிட்டு திரும்ப அதிகாலை 4:30 ஜெபம், அதுக்கும் போனோம். இப்படி கடவுளுக்காக, எதுக்காக நான் சொல்றேன்னா போன டிசம்பர்ல இருந்து எங்களுக்கு இதுதான் பெரிய அலைச்சல். இப்படியாக ஓடிக்கொண்டே இருக்கிற நிமித்தம்னா இந்த தலையேறி வேலைக்காக இங்க பிள்ளை வேலையில இந்த எல்லோரும் பஞ்சாயத்துல தலையேறி வேலைக்காக ஆன்லைன்ல வேலை போட்டிருக்க நிமித்தமாக என் மனைவி அப்ளை பண்ணது உண்டு. இந்த டிசம்பர்ல இருந்து அப்ளை பண்ணி கடைசியாக ஜனவரியில இல்ல டிசம்பர்ல தான் இந்த கடைசி டைம்ல நம்ம சாத்தாங்குளத்துல இது கூப்பிட்டு இருந்தாங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக. என் மனைவி ப்ரிப்பேர்ட் எல்லாம் பண்ணி உண்டு. ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி போய் அங்க எக்ஸாம் எழுத ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரிப்பேர் பண்ண உள்ள போயாச்சு. நான் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சிலே சாத்தாங்குளத்துல உள்ள போய் நான் ஆராதனை கலந்து கொண்டு அங்கே நற்கரணை எடுத்து ஜெபித்து இருக்கிறேன். எசப்பா இப்படி என் மனைவி அனுப்பியிருக்கு, அவங்க சுத்தம் இருந்தாலும் இந்த வேலை கிடைக்கட்டு என்று சொல்லி. ஆனா வெளியே சொல்லுகிறார்கள், ஒரு 10 லட்சம் இருந்துச்சுன்னா தலையறி வேலை நீ எக்ஸாம் எழுத வந்து உடனே வேலை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் சர்ச்சு முடிஞ்சு வெளியே இருந்தாட்டு மனைவி வந்தாச்சு. மனைவிட்டு சொல்றேன், இதெல்லாம் காசு கேட்கறாங்கப்பா, வேண்டாம் நம்ம போயிரும் அப்படின்ட்டு சரின்னு பொய்யாச்சு. ஜனவரி 6ஆம் தேதி இன்றைக்கு போடுறாங்க எங்க சாத்தங்குளம் தாலுகா ஆபீஸ்ல.
அங்கேயும் போய் என் மனைவி சொன்ன போவா வேண்டாமான்னு ஒரு 2 மணி நேரம் இருந்தா. சரி வா, ஏற்கனவே எக்ஸாம் எழுதிட்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவோம்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தாச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்ப வந்த பிறகு கொஞ்சம் அரசியல் தலைவருக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி கொஞ்சம் காசு ரெடி பண்ணி, உனக்கு ஒரு 4-5 பேர் போட்டியா இருக்காங்க, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா உனக்கு வேலை உடனே ஓகே, கன்ஃபார்ம் தலையறி வேலை உனக்கு கன்ஃபார்ம் மனைவிக்குன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தேவன் ஒரு நாணத்தை கொடுத்தா. இன்னொரு சாட்சியினை இன்னொரு அந்த நேரத்தில் இன்னொன்னு சொல்லுகிறேன். புதியமுத்தூர்ல கோபுரம் 7 ஸ்டெப் மாடி, அந்த 7 ஸ்டெப் மாடியில உள்ள எதுவுமே பூசல. அப்ப அங்க உள்ள ஐயா சொல்றாங்க, இதெல்லாம் கொத்தி பூசணும், உங்களால் ஏண்ட காணிக்கையே கொடுங்க என்று சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்துல என் மனைவி ஒரு 2000 கொடுக்கறதுக்கு ஏற்கனவே நேர்ந்தாச்சு. ஏற்கனவே 5000 சம்பளம் ஸ்கூல்ல வாங்குறாங்க, 2000 கொடுங்கன்னு நேர்ந்தாச்சு. சர்ச்சு முடிஞ்ச உடனே மாமா நீங்க 2000 ரூபாய் நீங்க காணிக்க கொடுத்துருங்கன்னு சொல்லி அங்கேயும் கோபுரத்துக்கு பூச்சிக்கெல்லாம் காணிக்க 2000 கொடுத்தாச்சு. அதன் பிறகு அந்த பூச்சிக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக வெளியே கேட்டாங்கன்னா 30,000 35,000 ஆகுதுன்னு சொன்ன உடனே என்கிட்ட ஐயா வந்து கேட்டாங்க, நீங்க உங்களால பண்ண முடியுமான்னு. சரியா நான் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி வெறும் 15,000க்கு 7 அடி கோபுரம், 7 ஸ்டெப்பு கோபுரத்துக்கு இங்க இருந்து ஒயிட் சிமெண்ட், தண்ணி, பிரஸ் ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு அவ்வளவு வேலை பார்த்து 15,000 சம்பளம் கிடைத்தது. அந்த பெயிண்டிங் அடிக்க ஒசரத்துல பெயிண்டிங் அடிக்கும் போது இந்த போன் டீலிங் நடக்கு. இத்தனை லட்சம் கொடு, அத்தனை லட்சம் கொடுன்ட்டு. அப்போ கோபுரத்துல இருந்து என் தேவன் எனக்கு ஒரு நாணத்தை கொடுத்தார். உயிரோட சாட்சி நீங்க கேளுங்க. நாணத்தை கொடுத்த ஒரு பைசா தர முடியாது. ஏன் என்று சொன்னால் என் தேவன் பெரியவர். நாங்க குடும்ப ஜெபத்துல வச்சிருக்கோம், தனி ஜெபத்துல வச்சிருக்கிறோம். ஏற்கனவே குருப்போர் என் மனைவி எழுதியிருக்கிறா. இன்னும் எழுதுறதுக்கு கடவுள் நாணத்தை கொடுப்ப. இந்த வைராக்கியத்தோடு தான் நாங்கள் காத்து இருக்கிறோம். அப்போ ஒரு பைசா தர முடியாது, நீங்க யாருனாலும் காசு கொடுக்கணும், வேலை கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகு கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அடுத்த நாள் கோபுரத்துல உச்சில அடிக்கும் திரும்பியும் போன் வருது, உன் மனைவிக்கு வேலை போட்டிருக்கு உடனே வருது. நாங்க நம்பவே இல்லை, என்னடா திரும்பியும் வேலை கூப்பிடுறாங்க, நம்பவே இல்லை. கடைசியில பார்த்தா விவோ சார் போன் பண்ணி உங்களுக்கு தான் வேலை போட்டிருக்கு, காசு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி உடனே வாங்கன்னா எந்த வர திரும்ப அங்கிருந்து உடனே ஒரு காரை பிடிச்சு கார்ல இருந்து வந்தா தாசில்தார் திருச்செந்தூர் போயாச்சு. மதியம் பேருக்கும் திருச்செந்தூர் போயாச்சு. அஜி அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டத்தில் இருக்கும்போது கரெக்டா 5:45 மணி சாயந்தரம் 5:45 என் மனைவியை கூப்பிட்டு உள்ளே போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த உடனே அவளுக்கும் அழுகை. எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்று சொன்னா கடவுளுக்காக அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நாங்க அவ்வளவு ஊழியத்தை தாங்கியிருக்கோம். இன்னொரு காரியம், IMS ஊழியத்துக்காக அங்கே ஒரு கலைஞ நிகழ்ச்சி புதியமுத்துல நடந்துச்சு. அப்போ கூட உங்களால் ஏண்ட காணிக்கையை கொடுங்கன்னு கூட சொன்ன உடனே என் மனைவி நம்ம ஏதாவது கொடுப்போமா, ஏற்கனவே இங்க வீடு வாடகை கொடுக்க வழி இல்லை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், ஒரு 1000 ரூபாய் கொடுப்போமாங்க IMS ஊழியத்துக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு வருஷமா இந்த மாசம் வர ஒரு மாசம் வந்து இப்போ மாதம் 1000 ரூபாய் காணிக்க கொடுக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா அங்க 5000 சம்பளம் வாங்கினாங்க, இப்ப தலையீரி சம்பளம் 3 எத்தனையா ஆசீர்வதித்திருக்கிறார். 5, 10, 15ல இருந்து 3 எத்தனையாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவ சம்பளம் போட்ட, அதாவது பிரைவேட்ல வேலை பார்த்தா 7ஆம் தேதி 8ஆம் தேதி அவன் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்கான், எவ்வளவு ஓட்டி பார்த்திருக்கான் எல்லாம் கணக்கு பண்ணி பார்ப்பாங்க. ஆனா கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது. 30ஆம் தேதி சம்பளம் போட்டாச்சு, 1000 ரூபாய் உடனே IMSக்கு காணிக்க அனுப்பியாச்சு. இப்படி கத்தர் ஆசீர்வதிச்சுமோ உடனே எல்லாம் வேலை கிடைக்காது. கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்க முடியும். என் குடும்பத்துல என் பிள்ளைகள்லாம் அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்க. குடும்ப ஜெபத்துல நாங்க அதிகமா ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா, என் பிள்ளைகள்லாம் சொல்றேன், எங்க அம்மாவுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை சொல்லி புதியமுத்தூர்ல நல்லா ஜெபித்தது உண்டு. அதனால போன வருஷம் டிசம்பர்ல நாங்க வெறுமையா போனோம். இந்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் வேலையோட கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால கடவுளுக்காக நீங்க வைராக்கியமா இங்க செலவழித்து பாருங்க, கொடுத்து பாருங்க, கத்தர் கண்டிப்பா நேர்த்தியாக நடத்துவார். நான் கூட வேலையே கிடையாது, 15,000 சம்பளத்தை வச்சுதான் வேலை ஓடிட்டு இருக்கு. என் பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்க ரொம்ப செலவு. ஆனாலும் என் தேவன் இப்பொழுது கூட நம்ம டயசிசன் பிரஸ்ல பிரிண்டிங் வேலைக்கு என்ன கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 4 நாளா போய்கிட்டு இருக்கிறேன். சம்பளம் அதுவும் 15,000. என் மனைவிக்கு 15,000, எனக்கு 15,000. கத்தர் அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அதனால காரணம் என்ன, தேவனை அதிகமா தேடு நிமித்தமாக குடும்ப ஜெபம் பண்றோம். பிள்ளைகளும் காலையில இருந்துச்சு உடனே ஜெபித்துட்டு வேதம் வாசிட்டு தான் டீயே குடிப்பாங்க. அப்படி கத்தர் ஆசீர்வதிக்கிறார். டிவி இருக்கிறது, டிவியில கூட சினிமாவை எதுவுமே கனெக்ஷனை கொடுக்கல, சும்மா தான் கிடக்கு. என் பிள்ளைகளும் அதிகமா சொல்லுவாங்க, இப்படி கிடக்க டிவி ஏதாட்டுனாலும் ஆயிட்டு போட்டுன்னு சொல்லிதான் இருப்பேன். என் ஜோஸ் அங்க இருக்கிறான், இவன் கீபோர்டு எல்லாம் போடுவதற்கு கத்தர் கிருபை பாராட்டு இருக்காரு. இன்னும் அவனை அதிக இடத்துல பயன்படுத்தணும், பிரதரையும் எடுத்து பயன்படுத்தணும். இந்த சபையில இருந்து நல்ல பிரதர்லாம் நல்லா இப்படி ஸ்டேஜ்ல உட்கார்ந்துலாம் டீக்கு போடுவாங்கன்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. என் தேவன் பெரியவர். அதனால கடவுளுக்காக நாம் செலவு செய்யும் போது கண்டிப்பாக நேர்த்தியாக எல்லாத்தையும் நேர்த்தியா செய்ய வல்லவரார். அதனால இந்த சாட்சி வந்து நான் இதை சொல்லி இருக்கிறேன். அதே போல நீங்களும் இப்படி
கடவுளுக்காக செலவழித்து பாருங்க, கண்டிப்பாக பெரிய அற்புதங்களை அடையாளங்கள் தேவார். இந்த சாட்சியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கூட அருமையான அன்பு சகோதரருக்காக நாம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கூடப்பா அவங்க சொன்ன உயிருள்ள சாட்சியை நீங்க கேட்டீங்கப்பா. மனுஷரால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு சொன்ன அருமையான அன்பு சகோதரருக்கு செய்த இந்த அற்புதத்தை ஆண்டவரை இங்க கூடியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் செய்து இந்த இடத்துல சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. இதை நேரடியில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை அதிசயத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இந்த கிராமத்துல உமக்கென்று இன்னும் பெரிய காரியத்தை செய்ய எங்களை இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் உயர்த்துங்க. இந்த கூட்டத்தினுடைய எல்லா தேவைகள் காரியத்தை சந்தித்து உங்க நாமத்தை நாங்கள் இந்த இடத்துல மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிற நல்ல பிதாவே, ஆமென்.